Hi Chillukutis, இன்னைக்கு இந்த ஃபேக் மேரேஜ் ட்ராமா உடைய நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். சரி வாங்க இப்ப நம்ம லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடுமி போட்ட தீவிரவாதி நம்ம ஹீரோயின் மறைஞ்சு போறத கண்டுபிடிச்சிடுறான். ஹீரோயினை அவனும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய டீம்மேட்ஸ் எல்லாருமே ஹீரோயினுடைய ரிசர்ச் லேபு கிட்ட வந்துடுறாங்க. ஒரு 5 பேர் கிட்டத்தட்ட நம்ம ஹீரோவுடைய தலைமையில வந்திருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினுடைய கையில ஒரு கன் ஒன்னு இருக்கு. இது யாரு கொடுத்ததுன்னா ஹீரோயினோட அப்பா தான். தப்பிச்சு போமான்னு சொல்றப்ப கொடுத்துருப்பாரு போல இருக்கு. அந்த கண்ணால அந்த குடுமி போட்ட தீவிரவாதியை நம்ம ஹீரோயின் சுட வராங்க. ஆனா அவன் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டதுனால சுட முடியல. இப்ப ஹீரோயின் பக்கத்துல இருக்க ஒரு கேஸ் டின் எடுத்து அவன் மண்டையில அடிச்சு போட்டுட்டு லிப்ட்ல தப்பிச்சு போலான்னு பார்க்க அவனா நம்ம ஹீரோயினை வந்து பிடிச்சிடறான். இப்ப கூட நம்ம ஹீரோயின் லாஸ்ட் மினிட்ல அவனுடைய கண்ணை பிடிச்சி அமுக்கி விட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்றாங்க. அவனுக்கா செம்ம டென்ஷன் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவன் சுட ட்ரை பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அடிச்சிருப்பாங்க. இப்ப கண்ணை பிடிங்கிருப்பாங்க. இதனால இவன் நம்ம ஹீரோயின் மேல செம்ம டென்ஷன் ஆயிட்டான். ஹீரோயினை அவன் தனியாவே துரத்திட்டு போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய டீம்மேட்ஸ் எல்லாருமே ரிசர்ச் லேப்குள்ள வந்துட்டாங்க. கரெக்டா நம்ம ஹீரோயினை அந்த குடுமி போட்டவன் சுடலான்னு வரக்குள்ள ஹீரோடைய டீம்மேட்ஸ் எல்லாரும் வந்து அவனை சுட்டுறாங்க. நில்லுங்க ஹீரோயின் சுடுறப்ப அவனுக்கு ஒன்னும் ஆகல. இப்ப மட்டும் அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமா என்ன? டக்குன்னு எந்திரிச்சு நின்னுறான். இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்தோன்னே சந்தோஷப்படுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஓகே இவன் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருக்கான் போல இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் இவனுக்கு ஒரு கன் ஷாட் ஒன்னு கொடுக்குறாங்க. இதனால இவன் தூரமா போயிட்டு விழுந்துடுறான். இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுறாங்க. ஹீரோயினா என்னுடைய அப்பாவும் இங்க இருக்காங்க, எங்க அப்பா இல்லாம நான் வரமாட்டேன்னு சொல்ல ஹீரோ முதல்ல வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வெளியே போங்கன்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு ப்ராமிஸ் பண்றா நான் கண்டிப்பா உங்க அப்பாவை கூட்டிட்டு வருவேன் போங்கன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் போக மாட்டேன்றாங்க. ஹீரோ தயவு செஞ்சு போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி வைக்க ஹீரோயினுமே அங்க இருந்து கிளம்புறாங்க கன் எடுத்துக்கிட்டு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதிகள் எல்லாருமே இந்த பில்டிங்ல வந்துட்டு டைம் பாம் வச்சிருக்கிறத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோயின் கேட்டுடுறாங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் நீங்க முதல்ல இங்க வந்து கிளம்புங்க, நான் பாம்பை ரிஃப்யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் சுத்தி ஹீரோ கிட்ட தான் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ கூட வந்தாங்களே டீம்மேட் தீவிரவாதிகள்கிட்ட போயிட்டு ஹோஸ்டேஜ் எல்லாம் காப்பாற்றலான்னு போவேன். ஆனா ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இப்ப மாட்டிக்கிறாங்க. சோ தீவிரவாதிகள் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸையும் வளைச்சு பிடிச்சிடுறாங்க. ஹீரோயினை திட்டிட்டு இருக்கான். எங்க வெளியே போ சொன்னா எங்க இங்கே சுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்ல ஹீரோயின் இங்க பாரு இங்க ஆக்சுவலி இங்க பாம்பு வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன், ஏன்னா இது எங்க லேப்னு எங்க பாம்பு வச்சிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த இடத்துக்கு நானே உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்ல ஹீரோவும் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அங்க போவேன். அங்க டைம் பாம் வந்துட்டு இருக்குது. ஆக்சுவலி இன்னும் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் பாம் வெடிச்சிடும் போல இருக்கு. ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்கு ஒயிட் பிடிக்குமா ப்ளூ பிடிக்குமான்னு கேட்க ஹீரோயின் என்னடா இந்த நேரத்துல போயிட்டு நீ ஒயிட் பிடிக்குமா ப்ளூ பிடிக்குமான்னு கேட்கறேன்னு கேட்டா நம்ம ஹீரோ இல்லம்மா இங்க ஒயர் இருக்கு அதை கட் பண்றதுக்கு தான் சொல்லுன்னு சொல்ல ஹீரோயின் ப்ளூன்னு சொல்றாங்க. நானா உடனே வந்துட்டு இல்ல ஒயிட் கட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ என்ன பண்றா நம்ம ஹீரோயின் சொன்ன ஒயிட்டை விட்டுட்டு ப்ளூவை கட் பண்ணிட்டு இருக்கான். என்னடா ப்ளூவை கட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு எது பாம்போடைய ரிஃப்யூஸ் ஒயர்னு தெரியும் போல இருக்கு. ஹீரோயின் கிட்ட ஜஸ்ட் ஜோக் பண்ணியிருக்கான். ஹீரோயினுமே பாம் நின்ன சந்தோஷத்துல ஹீரோ வந்து ஹக் பண்ணிக்கா. நம்ம ஹீரோ அம்மா தாய் என்ன நசுக்கே சாவடிச்சிடாத நகருன்னு சொல்ல ஹீரோயின் நகர்ந்துடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. வேற லெவல் யா நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுடைய அப்பாவையும் கூட இன்னொரு ஹோஸ்டேஜையும் பிடிச்சிட்டு அந்த தீவிரவாதிகள் அங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த தீவிரவாத கும்பல்ல ஒரு பொண்ணு இருக்கா. அந்த குடுமி போட்டவனை திட்டிட்டு இருக்கா. ஏன்டா ஹீரோயினை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. போற போக்குல அவங்க என்ன பண்றாங்க, அந்த பாம் நின்னுச்சு தெரியுமா அதை ஆக்டிவேட் வேற பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு இந்த தீவிரவாத கும்பலுடைய தலைவன் வந்துட்டு 3 பேரை கூட்டு வர சொல்லியிருப்பாங்க உயிரோட. ஹீரோயினோட அப்பா இன்னொரு டாக்டர் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு. ஆனா ஹீரோயினை விட்டு வந்ததுனால தான் அந்த பொண்ணு திட்டிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ அந்த டைம் பாம் ஆன் ஆயிடுச்சுனே ஐயோ இப்ப என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் கலர் ஒயரையும் வந்துட்டு கட் பண்ணி விட்டுறான். ஆனா டைம் பாம் வந்துட்டு நிக்கிற மாதிரி தெரியல. சரி 2 பேருமே இங்க வந்து ஓடிடலான்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு நீங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் அங்க வந்து ஓடுங்கன்னு சொல்ல ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸும் போயிடுறாங்க. ஹீரோயின் தப்பிச்சு போலான்னு பார்க்க ஆனா அவங்களுடைய டோருக்கு வெளியே ஏதோ ஒன்று மெட்டல் ஒன்று மாட்டிட்டு இருக்க போல இருக்கு. அதனால 2 பேரால வெளியவே போக முடியல. ஹீரோயின் ஹோப்பே இழந்துட்டாங்க. ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாக போறோம் போல இருக்கு, நீ யாவது நாட்டுக்காக சாடுற, ஆனா நான் வந்துட்டு எந்த ஒரு ரிசர்ச்சும் பண்ணாமலே சாகிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோடைய ஷோல்டர் மேலேயே சாஞ்சுக்கிறாங்க. டிப்ரெஷனால நம்ம ஹீரோயினுக்கு மயக்கமே வந்துருச்சு. அவன் நம்ம ஹீரோவும் அப்படியே வந்துட்டு எண்ணிக்கிட்டே இருக்கா. கரெக்டா அந்த பாம் வெடிக்குது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டியோண்டு பாம் பிளாஸ்ட் தான் ஆகுது. நம்ம ஹீரோ ஆல்ரெடி அந்த ஒயிட் கலர் வயரை கட் பண்ணதுனால பெருசா எதுவும் வெடிக்கவே இல்லை. ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் வெளியே போயிருப்பாங்க இல்லையா, ஆனா வெளியே போயிருக்க மாட்டாங்க. உயிரே போனாலும் பரவாயில்ல ஃப்ரெண்டை காப்பாத்திட்டு தாண்டா போகணும்னு சொல்லிட்டு ஹீரோவையும் வந்து காப்பாத்திருப்பாங்க. அந்த இதெல்லாம் திறந்து விட்டு டோர்லாம் திறந்து விட ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போறப்ப அவனோட ஃபியான்சி மீனாவுடைய நினைப்பு தான் வருது நம்ம ஹீரோக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா வந்துட்டு அவனோட கசினுடைய ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினை சேர்த்திருக்கான். மேலதிகாரி வந்து ஹீரோ கிட்ட நம்மளுடைய ஆர்மி ஹாஸ்பிட்டலுக்கே ஹீரோயினை கூட்டிட்டு போலாமேன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றான்,
இல்ல அங்க கூட்டிட்டு போனா எல்லாருமே ஆர்மி மேனா இருப்பாங்க. ஹீரோயின் பார்த்து பயந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா வேற ஹோஸ்டேஜா அந்த தீவிரவாதிகள் புடிச்சிட்டு போயிட்டாங்க. அதனால என்னோட கசினுடைய ஹாஸ்பிட்டல்ல இருக்கட்டும், ஹீரோயினுடைய பாதுகாப்புக்காக நான் வேணா இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு மேலதிகாரிட்ட சொல்ல, மேலதிகாரியும் ஹீரோயினை பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப. சோ அப்படியே கட் பண்ணா அந்த இவனுங்க தீவிரவாதிகள்லாம் இருக்காங்க இல்லையா, ஹோஸ்டேஜா கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோயினோட அப்பா கையில ஏதோ ஒரு வந்து பாத்தீங்கன்னா பிரீஃப் கேஸ் இருக்கு. அந்த பிரீஃப் கேஸ புடுங்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா அவனுங்க தேடி வந்த அந்த ஃபார்முலா அந்த பிரீஃப் கேஸ்ல தான் இருக்கு போல இருக்கு. விஷயம் என்னன்னா அதுல 3 பேருடைய ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தாதான் ஓபன் பண்ண முடியும். என்னன்னா 2 பேர் இருக்காங்க, ஹீரோயினோட அப்பாவும் இன்னொருத்தவங்களும். ஆனா 3வது ஃபிங்கர் பிரிண்ட் நம்ம ஹீரோயின் போல இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா உயிரோட அந்த தீவிரவாதிகளுக்கு வேணும் போல இருக்கு. அப்படியே அங்க சீன் கட் பண்ணி ஹீரோயின் வந்துட்டு மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. ஹீரோடைய கசின் வந்துட்டு ஹீரோ தான் உன்னை நைட்டு ஃபுல்லா பாத்துக்கிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. ஹீரோயினுக்கு டக்குன்னு அவங்க அப்பா ஞாபகம் வந்தது. ஐயோ என்னோட அப்பான்னு சொல்ல, ஹீரோ இங்க பாரு சத்தியமா நான் அவங்க அப்பாவை நான் காப்பாத்துவேன், என்ன நீ நம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கா. இப்போ ஒரு புது கேரக்டரோட என்ட்ரி. இவருடைய பேரு பேட். இவருமே வந்துட்டு ஒரு கேப்டன் தான் போல இருக்கு. இவர் யாருன்னா நம்ம ஹீரோடைய கசின் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டு. இவங்க வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் ஹீரோடைய கசினை பாக்குறதுக்காக, அதாவது லவ்வரை பாக்குறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர போற போக்குல வந்து பாத்தீங்கன்னா அந்த தீவிரவாதிகள் இங்க வரைக்குமே வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இதை நம்ம பேட் பாக்குறாரு. ஆனா பெருசா எதுவும் கண்டுக்காம அவருடைய லவர் கிட்ட போறாங்க. ஆக்சுவலி இந்த பிள்ளை ஏதோ வந்துட்டு சினிமா கூட்டு போக சொல்லியிருக்க போல இருக்கு. அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் லேட்டா வந்ததுனால இவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. என்னுடைய பிபி ஏத்தாத, ஒழுங்கா போயிடு, என்ன ஒரு சினிமா கூட கூட்டு போக மாட்டேன்னு நீ எல்லாம் இன்னும் லவ்வர்னு சொல்லிட்டு பேட்டை பிடிச்சி நம்ம ஹீரோடைய கசின் திட்டிட்டு இருக்க. சரி நம்ம நாளைக்கு போலாமா, தயவு செஞ்சு கோச்சுக்காதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு போவ. அப்ப வந்துட்டு அந்த தீவிரவாதிகள்லாம் வந்துட்டு இருக்கதை நம்ம ஹீரோ பாத்துறாரு. வெளியே 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஹீரோயினோட ரூம்குள்ளேயும் நுழைஞ்சிட அங்க ஒரு தீவிரவாதி டாக்டரோடைய ட்ரெஸ் போட்டுட்டு நின்றுட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோயின ரூம்ல காணும். இது வேற நம்ம ஹீரோக்கு பதட்டமா இருக்கு. பிளஸ் அந்த தீவிரவாதிங்க நம்ம ஹீரோ வேற சுடுறதுக்கு ட்ரை பண்றாங்க கரெக்டா. ஆனா நம்ம ஹீரோ தப்பிச்சிடுறாங்க. இப்ப வெளியே இருந்த தீவிரவாதிகள் உள்ள வர அவனுங்களையும் நம்ம ஹீரோ வந்துட்டு ஷூட் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா தீவிரவாதிகள் வந்துட்டாங்க போல இருக்கு. ஹீரோவை துரத்திட்டு இருக்க. ஹீரோ லிஃப்ட்ல ஏறலான்னு பார்க்க அந்த தீவிரவாத கும்பல்ல ஒரு பொண்ணு இருந்தா தெரியுமா, அவன் நம்ம ஹீரோ கிட்ட கண்டிப்பா ஹிஸ்டரி ரிப்பீட்டட் ஆகும், உன்னுடைய ஃபியான்சிக்கு நடந்ததுதான் இப்ப ஹீரோயினுக்கு கூட நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இது கேட்டோன்னே ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஹீரோ லிஃப்ட்ல இருந்து வெளியே வரதுக்கு அந்த பொண்ணையே ஹோஸ்டேஜா பிடிச்சிட்டு வந்து தீவிரவாதிகள் எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா குடுகுடுன்னு சொல்லிட்டு ஓடுறான். வெளியே இவ்வளவு கலவரம் நடந்துட்டு இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள ஹீரோடைய கசினும் அங்க வந்துட்டு அந்த பேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மன்னிச்சிடுமா, நாளைக்கு கண்டிப்பா உன்னை கூட்டு போயிட்டு சமோசா எல்லாம் வாங்கி தரமான்னு சொல்லிட்டு இவன் வந்து பாத்தீங்கன்னா இதே சாக்க வச்சு அந்த பிள்ளைக்கு முத்தம் கொடுக்கலான்னு பார்க்க கரெக்டா ஹீரோ வந்துடுறான். இங்க பாருங்க முத்தம் கொடுக்கலாம் நேரம் இல்ல, இங்க டெரரிஸ்ட் வந்துட்டாங்க, டே பேட் சீக்கிரமா என் கூட வா, நான் ஹீரோயினை தேடி போறேன், நீ போயிட்டு அங்க டேபிள் கடியில ஒளிஞ்சுக்கோமான்னு சொல்லிட்டு ஹீரோ போற போக்குல கசினை ஒளிய வச்சுட்டு போயிடுறான். இந்த பொண்ணுக்கா செம்ம பீதியா இருக்கு. ஆனா நல்ல வேலை டெரரிஸ்ட்லாம் யாரும் இந்த பொண்ணை பார்க்கல போல இருக்கு. ஹீரோ நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி அடியே எங்கடி போன அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் வந்துட்டு ஆக்சுவலி ஹீரோயினுக்கு ஒருத்தவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஒரு டாக்டர். அந்த டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா செத்து போனவங்களுடைய லிஸ்ட்லயும் வரல, பிளஸ் ஹோஸ்டேஜாவும் தீவிரவாதிகள் கூட்டிட்டு போல. ஆனா அந்த டாக்டரை காணோம். அதனால அவனோட வீட்டுக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன், நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அட்ரஸ் சொல்ல ஹீரோ ஐயோ இவ ஒரு தலைவலி பிடிச்சவன்னு சொல்லிட்டு அங்க போவ. இங்க நம்ம ஹீரோயின் அந்த டாக்டருடைய வீட்டுக்கு போவ. வீட்டுல நிறைய பொருள் சதுரி போய் கிடக்கு. கூட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ரத்தம் வேற இருக்கு. ஹீரோயின் இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அந்த நேரம்னு பார்த்து வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ சவுண்ட் வருது. ஐயோ தன்னை யாரோ டெரரிஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு வந்து இங்க வரைக்கும் வந்துட்டானுங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு ஃப்ளவர் வாஷ் எடுத்து அடிக்கலான்னு பார்க்க அது வந்துட்டு பேட்டு போல இருக்கு. ஹீரோ வந்து அந்த ஃப்ளவர் வாஷை பிடிச்சிக்கிறான். இப்போ உடனே வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து போனோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க மறுபடியும் டெரரிஸ்ட் அந்த வீட்டையும் சுத்து போட்டுறானுங்க. இவனுங்களுக்குலாம் எப்படிதான் தெரியுமோ அந்த டெரரிஸ்டுக்கு தெரியல. இந்த ஜாமால ஃபுல்லா நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் போவாங்க, பின்னாடி டெரரிஸ்ட் வந்துருவாங்க. செம காமெடியா இருக்கும். ஆனா கொஞ்சம் சீரியஸாவும் தான் இருக்கும். இப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு வெளியே போக முடியலன்றதுக்காக ஹீரோ அவனோட உயிரையே பணைய வச்சு கையில ஒரு பாம் எடுத்துக்கிட்டு அந்த டெரரிஸ்ட் கிட்ட வெளியே போயிட்டு வீசுறான் பாருங்க. கரெக்டா பேட் என்ன பண்ணா அந்த பாம்பை வந்துட்டு ஷூட் பண்ணிடுறான். அந்த பாம்பு போயிட்டு டெரரிஸ்ட் கிட்ட விட டெரரிஸ்டுங்கெல்லாம் கீழே விடன்னு சொல்லிட்டு ஹீரோக்குமே லைட்டா அடிபட்டுடுது. உடனே நம்ம பேட் என்ன பண்றா ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. எப்படியோ தப்பிச்சு அங்க இருந்து ஓடிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோடைய கசினும் ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். ஹீரோயினை பார்த்தோன்னே ஹே நீ நல்லா தானே இருக்க, எங்கடையே சொல்லாம கொல்லாம போனேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்டுட்டு இருக்கா. பேட் வந்துட்டு நான் தான் உயிரை கொடுத்து ஹீரோயினை காப்பாத்தினேன் தெரியுமான்னு சீனை போட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் பேட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து செம்ம திட்டுறாரு நம்ம ஹீரோயினை. ஏமா உன்னை வந்துட்டு அந்த ரிசர்ச் லேப்ல தப்பிச்சு போ சொன்னா நீயும் சுத்தி அங்கங்க வந்துகிட்டு இருந்த, தேவையில்லாம எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்த. இப்ப என்னன்னா உன்னை ஹாஸ்பிட்டல்லே பத்திரமா இருன்னு சொன்னா, ஆனா நீ என்னன்னா ஏதோ ஒரு கொலிக் டாக்டரை பாக்குறேன்னு சொல்லிட்டு நீ மாட்டுக்கு வெளியே போற, உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி
செம்ம திட்டிட்டு இருக்கான். ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு என்னன்னா அந்த தீவிரவாதிகள் கும்பல்ல இருக்க அந்த பொண்ணு சொன்னா தெரியுமா, இந்த மாதிரி கண்டிப்பா ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகும், உன்னுடைய லவ்வர் அதாவது ஃபியான்சி மீனா இறந்த மாதிரி ஹீரோயினும் சாக போறான்னு சொல்லிட்டு இதனால நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. அதனாலதான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை திட்டிருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோட ஃபியான்சியை சாகடிச்சாங்களே ஒரு டெரரிஸ்ட் கும்பல், அந்த கும்பல் தான் இப்ப நம்ம ஹீரோயின் பின்னாடி சுத்திட்டு இருக்க இந்த டெரரிஸ்ட் கும்பல் ரெண்டுமே ஒண்ணுதான் போல இருக்கு. இப்ப ஹீரோவே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து கார்ல ஏத்திட்டு போவ ஹீரோயினுக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹேண்ட்ஸமா இருக்கான், கூடவே சேர்ந்து வைல்ட் அனிமலுடைய எல்லா வந்துட்டு ஒரு குணாதிசயங்களும் இவங்கிட்ட இருக்குன்னு சொல்ல ஹீரோ என்ன சொன்ன அப்படின்னு கேட்க ஹீரோயின் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோக்கு தான் வந்துட்டு மைனூட்டான சவுண்ட்லாம் கேட்கும் இல்லையா, சரி பரவாயில்ல வைல்ட் அனிமல் சொன்னாலும் ஹேண்ட்ஸமான வைல்ட் அனிமல் சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அமைதியாயிடான். ஹீரோவுடைய மேலதிகாரி நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி ஹீரோயினை பத்திரமான இடத்துக்கு கூட்டிட்டு போ, நான் எந்த இடத்துக்குன்னு சொல்லிட்டு போன்ல சொல்ல வேணாம், ஏன்னா போனை கூட ட்ரேஸ் பண்ணுவாங்க டெரரிஸ்டுங்கன்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணா காட்டு வழியா ஹீரோயினை கூட்டிட்டு போவ அங்க ஒரு மரம் சாஞ்சு போய் கிடக்கு. அந்த மரத்தினால போக முடியாம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கான். ஆனா கரெக்டா டெரரிஸ்டுங்க மறுபடியும் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு காடு வழிக்கும் வந்துடுறாங்க. ஹீரோ நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் ஏற்றா ஓட்டத்தன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி ஒரு இடத்துக்கு போனா அங்க ஒரு மொபைல் வேன் இருக்கு. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய சீனியருக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பான், ஹீரோயினும் நானும் வரோம், மொபைல் வேனை அந்த இடத்துல நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு. அதனால மொபைல் வேனையும் அந்த இடத்துல நிப்பாட்ட ஹீரோயின் நைட்டு சாப்பிட்றதுக்காக ஹீரோவுக்கு ஸ்டிக் ரெடி பண்றாங்க. ஆனா கையில சுட்டுக்கிறாங்க. ஹீரோ உடனே ஏமா நீ அமைதியாவே இருக்க மாட்டியா, எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பியா, எனக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பியா, சரி காமி கையன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயினுக்கு பண்ணி விட்டுட்டு இருக்க. ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ரொம்ப ரெண்டு பேருமே ரொமான்டிக்கா பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏதோ கருகிற வாட வருதேன்னு பார்த்தா ஸ்டிக்கை கருக விட்டுட்டாங்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு ஸ்டிக் தான். ஆனாலும் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன வேற நம்ம ஹீரோயின் போயிட்டு தூங்க போறாங்க. ஹீரோயினுக்கு குளிருது. எப்பயும் போல மற்ற ஹீரோங்க எல்லாம் பண்ற மாதிரி அவனுங்களுடைய ஜாக்கெட்டை கழட்டி ஹீரோயினுக்கு போத்துற மாதிரி நம்ம ஹீரோவும் அவருடைய ஜாக்கெட்டை கழட்டி ஹீரோயினுக்கு போத்த இந்த சீனையும் நம்ம நிறைய ட்ராமால பார்த்திருப்போம். காலையில எந்திரிச்சா ரெண்டு பேருமே கட்டிப்பிடிச்சு தூங்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் நடக்குது. ஹீரோயின் ஹீரோடைய ஷோல்டர்ல படுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் காலைல எந்திரிச்சிட்டாங்க. ஹீரோவை அப்படியே ரொமான்டிக்கா பாத்துக்கிட்டே இருக்க ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சிடான். அப்புறம் ரெண்டு பேருமே எம்பாரஸ்மெண்ட்ல அப்படியே நகர்ந்து உட்காந்துக்கிறாங்க. இப்ப ஹீரோ நம்ம ஹீரோயினை பகல் விடிஞ்சதுக்கு அப்புறமா அவனுடைய ஒரு வீட்டுக்கு ஒண்ணு கூட்டிட்டு வரான். இந்த வீட்டை பத்தி யாருக்குமே எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க ஹீரோயின் அங்க இருக்க ஒரு போட்டோவை போயிட்டு பார்க்கலான்னு போறாங்க. அந்த போட்டோ மூடி இருக்கு. ஹீரோ உன் கையை வச்சுட்டு அமைதியாவே இருக்க மாட்டியா, அமைதியா இருன்னு சொல்லிட்டு அந்த போட்டோ ஃப்ரேமை எடுத்துட்டு போயிட்டு ஒரு ரூம்குள்ள கொண்டு போய் மறைய வச்சிடறான். ஹீரோவும் ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி இங்கேயும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ ஒரு கபோர்டு திறந்தா ஏகப்பட்ட பொண்ணு ட்ரெஸ் இருக்கு. ஹீரோயின் இதை பார்த்துட்டு அம்மா இந்த வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க, சீக்ரெட் ஹவுஸ்ன்னு சொன்னா அப்புறம் எப்படி இங்க பொண்ணுங்க ட்ரெஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஜலஸ்ல கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நீ ஏமா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா, ஃபர்ஸ்ட் இந்த போயிட்டு குளிச்சுட்டு முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாப்போன்னு சொல்ல ஹீரோனுக்கு செம்ம ஜெலஸ் ஆகுது. யாருக்கும் ஹீரோ கூட இருக்கிறது இந்த சீக்ரெட் ஹவுஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்க நம்ம ஹீரோ என்ன பண்றாரு மேலதிகாரிக்கு கால் பண்ணி மீனாவுடைய பிரைடல் ஹவுஸ்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப மேலதிகாரி லைட்டா ஒரு மாதிரி சோகமாகறாரு. என்னன்னு பார்த்தா மீனா அதாவது நம்ம ஹீரோட ஃபியான்சி வேற யாரும் கிடையாது, மேலதிகாரியுடைய பொண்ணு தான் போல இருக்கு. இந்த மீனாவுடைய வீட்டுல அதாவது ஹீரோட ஃபியான்சி வீட்டுல தான் இப்ப நம்ம ஹீரோயினை கூட்டு வந்திருக்கான். ஹீரோயினுக்கு அந்த வீடு ஃபுல்லாவே மீனாவுடைய நினைவுகள் மட்டும்தான் இருக்கு. ஹீரோவும் அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை நினைச்சும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் குளிச்சு முடிச்சுட்டு வந்து ஹேர் ட்ரையர் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப ஏதோ வெளியே வந்து சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வெளியே போயிருக்கான், சொல்லிட்டு தான் வெளியே போயிருப்பான். இப்ப என்னன்னா ஏதோ ஒரு வெளியே சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணி ஒரு கன் ஒன்னு எடுத்துக்கிட்டு யார் இதுன்னு பார்த்தா ஏதோ ஒரு லேடி இருக்காங்க. ஹீரோயின் அந்த லேடி கிட்ட இங்க பாருங்க யார் நீங்க, எதுக்கு இங்க வந்தீங்க, தயவு செஞ்சு இங்க வந்து போயிடுங்க இல்லைன்னா நான் எங்க தப்பா சுற்றுவேன்னு சொல்ல. ஆனா அவங்க வந்துட்டு கையில ஒரு லைட்டை வச்சுட்டு அடிக்க வராங்க பாருங்க. கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறாரு. இது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய அம்மா போல இருக்கு. இப்ப இவங்க ரெண்டு ஹீரோடைய அம்மா என்ன நடக்குதுங்க, யார் இந்த பொண்ணு விட்டா என்ன சுற்றுப்பா தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோடைய அம்மா கிட்ட சாரி கேட்க அப்படியே இந்த பார்ட் இதோட முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன நடக்குதுன்றது நம்ம நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எனக்கு இதை தவிர்த்து இன்னும் 2 சேனல் இருக்கு, அதோடைய லிங்க் நான் பின் கமெண்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் சேனல்ல பாண்டிச்சேரி குயின் சேனல்ல ஒரு சூப்பரான கான்ட்ராக்ட் மேரேஜும் போயிட்டு இருக்கு. சைனீஸ் ட்ராமா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டாடா பை பை, see you.